ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்த்திக் தருஷி. பொங்கல்லாம் எப்படி போச்சு? இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் துணிவு ரிவ்யூ நான் ஏன் கொடுக்கலன்றதுக்கு எக்ஸ்பிளேஷனும் ஆனால் ஒரு விளக்கமும் நான் இதில் தரலான் இருக்கேன். சுருக்கமாக ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தனை கொன்னுட்டு அது மேலே நின்றுக்கிட்டு வெற்றின்னு கட்டுறதெல்லாம் வீரமே கிடையாது. அது ஒன்றா. இன்னொன்று, போய் உதயநிதி அண்ணா பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு கட்டுறதும் அதுவும் வீரம் கிடையாது. போட்டியிடம் எப்படி தான் இருக்கணும்? நாங்கள் வர அன்றைக்கி நீங்கள் வர்றது மட்டும் வெற்றி கிடையாது. எங்களுக்கு ஒரு 250 ஸ்க்ரீனா, உங்களுக்கு 250 ஸ்க்ரீனா, அதுதான் உண்மையான வெற்றி. எங்களுக்கு 4 மணி ஷோ கொடுத்துட்டு நீங்கள் 1 மணிக்கு முன்னாடியே வந்துடுறது வெற்றி கிடையாது. அது எப்படி தம்மா இருக்குது? சின்ன வயசில் அதே போங்க நான் ஆடி இருக்கேன். ரன்னிங் ரேஸ் ஓட சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஓட சொல்லுவாங்க. நான் 3 ரவுண்ட் தோற்றுட்டேன். இது நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. 3 ரவுண்ட் தோற்றுட்டேன். ஸோ அடுத்த இது எப்படியாவது ஜெயிச்சிடணும், அப்போ தான் எல்லோரும் பெருமையாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3ஆவது ரவுண்டு நான் நிற்காமல் அப்படியே ஓடி பின்னாடி இருந்து அப்படி ஓடி இப்படி வந்து நான் கோடை தொட்டுட்டேன். அது உண்மையான வெற்றியே கிடையாது. அந்த பசங்களோட சின்ன வயசில் ஒரு கார்டன் மாதிரி ஏரியாவில் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அது உண்மையான வெற்றி கிடையாது, போங்கு. ஆனால் அந்த போங்கெல்லாம் தாண்டி தளபதியோட படம் நின்று பேசுது. நான் நிறைய பேர் பார்க்குறேன், அஜித் சார் நல்ல மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன், ஆனால் நல்லா சொம்படிக்கிறாங்க சில பேர். அஜித் கஷ்டப்பட்டு உங்களுடைய நோக்கம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரை எப்படி இறக்கணும், அஜித் சாரை எப்படி தூக்கணும்னு தான். ஒருத்தனை இறக்கி ஒருத்தனை தூக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. இன்க்ளூடிங் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அடுத்த படத்தோட கால் ஷீட் வாங்கிறதுக்காகலாம் இவங்க சும்மா சொல்கிறாங்க. முதல்ல அவங்க சொன்னார் தயாரிப்பு மட்டும்தான் தெரியும் கலெக்ஷன் என்னென்னு. தயாரிப்பு சொன்னதுக்கப்புறம் கூட இவர் ஹீரோவோட கால் ஷீட்டுக்காக போய் சொல்கிறாரு. அப்போ யார் தான் சொல்லணும்? புரியுதா? யார் தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க? சரி, அந்த படம் உண்மையிலே 210 கோடி உண்மை இல்லைன்னு சொல்லிட்டோம். அது அவன் ப்ரொடியூசர் விஷயம். உனக்கு என்ன வந்தது? படம் உண்மையிலே நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. வாரிசு படம் திரும்புகிற இடம்லாம் துணிவை விட ஹையஸ்ட்டு கலெக்ஷன், ஹையஸ்ட்டு. இப்போது இந்த சண்டே கூட, இன்றைக்கி பார்த்தா கூட ஷோஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லு டிக்கெட் இல்லாமல் திரும்பி வராங்க. அதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு படி மேலே இருக்குது. உண்மையாக தான் சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா என்ன தம்மாவும்? ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ஆட்டம் போட்டிங்களா? அது எப்படி தில்ராஜு சொல்லுவார் விஜய் நம்பர் 1ன்னு, விஜய் மட்டும்தான் நம்பர் 1 அப்படிலாம் சொன்னீங்க இல்லையா? அது எல்லாமே இதில் கழிஞ்சிரும்னு சொல்லி, அதாவது ஒரு சில்லற புத்தி. இப்போ எல்லாருக்கும் தெரியும் வாரிசு படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு. ஆனால் அதை நம்ம ஒத்துக்கக்கூடாதுல்ல. உங்கள் எல்லாருக்கும் பதில் தளபதி 67 இருக்குது. சரியா? அண்டு துணிவு நான் ஏன் ரிவ்யூ பண்ணலன்னா, இதெல்லாமே காரணம். ஒரு பையன் செத்து கிடக்கிறான், அந்த பையன் இழப்பை கூட யாரும் அங்கே கண்டுக்கல. ஆனால் வெற்றின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் தான் நான் துணிவு ரிவ்யூ பண்ணல. ஸோ துணிவை பற்றி நான் பேசவும் விரும்பல, அந்த படமும் நான் பார்க்கல. ஸோ சாரி அஜித் சார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, தொடர்ந்து என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பண்ணலான் இருக்கேன். இன்னும் ஷார்ட்ஸ் நிறையா பண்ணலான் இருக்கேன். அப்பப்போ நானும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுவேன். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.